பாமகவை தொடர்ந்து மதிமுகவிலும் உட்கட்சி பூசல் விடைத்துள்ளதாக கூறப்படும் நிலையில் அக்கட்சியின் முதன்மை செயலாளரும் வைகோவின் மகனுமான துரை வைகோ கட்சி பதவியிலிருந்து விலகியுள்ளார். இவரது இந்த விலகலுக்கு பின்னால் ஒரு முக்கிய நபர் இருப்பதாக துரை வைகோவே கூறும் நிலையில் யார் அந்த நபர்? மதிமுகவில் நடப்பது என்ன? விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். சட்டமன்ற தேர்தல் வருவதற்கு ஓராண்டிற்கு முன்பே தமிழக அரசியல் களத்தில் அடுத்தடுத்து ட்விஸ்டுகள் அரங்கேறிக் கொண்டே இருக்கின்றன. இனி பாஜகவுடன் கூட்டணியே இல்லை என்றிருந்த அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைத்து அதிரடி காட்டியது. பாமகவிற்குள் அப்பா மகனுக்குள் மோதல் வெடித்து கட்சிக்குள்ளும் கலகம் ஏற்பட்டிருப்பதாக பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. இப்படி அடுத்தடுத்து பல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நடந்து கொண்டிருக்க ஆட்டத்தில் நாங்களும் இருக்கோம் என்று மதிமுகவும் அட்டெண்டன்ஸ் போட்டுள்ளது. மறுமலர்ச்சி திராவிட கழகத்தின் முதன்மை கழகச் செயலாளரான துரை வைகோ அப்பதவியிலிருந்து விலகுவதாக அதிரடியாக அறிவித்து பரபரப்பை கிளப்பியிருக்கிறார். தமிழ்நாட்டில் 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு மதிமுகவின் பொதுச் செயலாளர் வைகோவின் மகனான துரை வைகோவுக்கு கட்சியில் பொறுப்பு வழங்க வேண்டும் என்ற குரல்கள் எழுந்த நிலையில் துரை வைகோவுக்கு கட்சியில் பொறுப்பு வழங்குவதை நான் ஏற்கவில்லை என செய்தியாளர்கள் சந்திப்பில் வைகோ கூறிவிட்டு சென்றார். வாரிசு அரசியலை எதிர்த்து திமுகவிலிருந்து வெளியே வந்தவராச்சே வைகோ என ஆஹா ஓஹோ என்று வைகோவை பாராட்டினர்கள் அரசியல் விமர்சகர்கள். தொடர்ந்து 2021 ஆண்டு அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி மதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற மாவட்ட செயலாளர்கள் உயர்நிலை குழு கூட்டத்தில் கட்சியின் தலைமை நிலைய செயலாளராக துரை வைகோ தேர்வு செய்யப்பட்டார். கட்சி நிர்வாகிகள் சேர்ந்து துரை வைகோவை தேர்ந்தெடுத்ததால் ஒருவரை திணிப்பதுதான் வாரிசு அரசியல், தொண்டர்களின் விருப்பப்படி அவருக்கு பதவி வழங்கப்பட்டது வாரிசு அரசியல் இல்லை என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அந்தர் பல்டி அடித்து ஒரு வித்தியாசமான விளக்கம் ஒன்றை கொடுத்தார். வைகோவின் இந்த முடிவை எதிர்த்த மதிமுக இளைஞரணி செயலாளராக இருந்த கோவை ஈஸ்வரன், மதிமுக அவைத் தலைவராக இருந்த திருப்பூர் துரைசாமி ஆகியோர் அடுத்தடுத்து கட்சி பதவியிலிருந்து விலகுவதாக அறிவித்தனர். தற்போது துரை வைகோவோ கட்சியின் தலைமைச் செயலாளராக இருப்பது மட்டுமல்லாமல் மக்களவை எம்பியாகவும் உருவெடுத்து விட்டார் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. இப்படி துரை வைகோவின் வருகைக்கு பிறகு கட்சியில் நீண்ட ஆண்டுகளாக பயணித்தவர்கள் மத்தியில் அதிருப்தி ஏற்பட இதன் தொடர்ச்சியாக மதிமுக துணை பொதுச் செயலாளரான மல்லை சத்யாவிற்கும் துரை வைகோவிற்கும் இடையே மோதல் வெடிக்கத் தொடங்கியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் மதிமுகவின் தொழிலாளர் முன்னணி பொதுக்கூட்டத்தில் துரை வைகோ மேடையில் இருக்கும் போதே தொழிலாளர் முன்னணியில் ஜாதிய அடிப்படையில் தான் நியமனம் செய்யப்படுகின்றன, சாதி பார்க்கிறதா நமது கட்சி என சிலர் ஆவேசமாக கொந்தளிக்க துரை வைகோவும் பதிலளித்துக் கொண்டிருந்தார். ஆனால் துரை வைகோவின் பேச்சை கேட்க அதிருப்தி நிர்வாகிகள் தயாராக இல்லை என்பதால் அந்த கூட்டத்தை விட்டு ஆவேசமாக வெளியேறினார் துரை. இதனால் மதிமுகவிற்குள் பெரும் சலசலப்பு ஏற்பட்டது. இதற்கு பின்னணியாக மல்லை சத்யாதான் இருக்கிறார், துரை வைகோவிற்கு எதிராக மதிமுக நிர்வாகிகளை அவர் ஏவி விடுகிறார் என்று பரபரப்பு குற்றச்சாட்டுகளை துரை வைகோவின் ஆதரவாளர்கள் முன்வைத்தனர். இதனைத் தொடர்ந்து திருச்சியில் நடந்த மதிமுக நிர்வாகிகள் கூட்டத்தில் சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபடும் மல்லை சத்யாவை கட்சியிலிருந்து நீக்க வேண்டும் என்று கூறி தீர்மானம் நிறைவேற்றப்பட மதிமுகவில் 32 ஆண்டுகள் உழைத்ததற்கு நம்பிக்கை துரோகி உட்பட பல விருதுகளை எனக்கு தந்துவிட்டார்கள் என்று மல்லை சத்யா தனது முகநூல் பக்கத்தில் பதிவிட்டிருந்தார். இதனைத் தொடர்ந்து எனக்கு எதிராக சிலர் தீர்மானம் நிறைவேற்றினாலும் வைகோவின் இதயத்திலிருந்து என்னை யாராலும் நீக்க முடியாது என பெரும் நம்பிக்கையோடு பதிவிட்ட மல்லை சத்யா குறிப்பிட்டது போலவே திருச்சியில் மல்லை சத்யாவுக்கு எதிராக நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை கண்டித்து மதிமுக பொதுச் செயலாளரான வைகோ கடுமையான கண்டனங்களையும் பதிவு செய்தார். இப்படி மதிமுகவிற்குள் தொடர்ந்து துரை வைகோ மற்றும் மல்லை சத்யா இடையே பனிப்போர் நிலவி வரும் நிலையில் அதன் உச்சகட்டமாக தற்போது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமைச் செயலாளர் பதவியிலிருந்து விலகியுள்ளார் துரை வைகோ. இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தலைவருக்கு அவப்பெயர் ஏற்படும் வகையில் தொடர்ந்து பத்திரிகைகளுக்கும் ஊடகங்களுக்கும் செய்திகளை கொடுத்து கட்சியை சிதைக்கின்ற வேலையை மறைமுகமாக செய்து வருகிறார் ஒருவர். நான் தலைமை கழக செயலாளர் பொறுப்புக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகுதான் அதை சகித்துக் கொள்ள முடியாமல் 4 ஆண்டுகளாக இப்படி கட்சிக்கும் தலைமைக்கும் தீராத பெரும் பழியை சுமத்தி சுகம் காணும் ஒருவர் மத்தியில் கட்சியின் முதன்மை செயலாளர் என்று தலைமை கழக பொறுப்பில் தொடர்ந்து பணியாற்றிட என் மனம் விரும்பவில்லை.
எனவே கழகத்தின் முதன்மை செயலாளர் பொறுப்பிலிருந்து என்னை விடுவித்துக் கொள்கிறேன். ஏப்ரல் 20ஆம் தேதி நடைபெறும் நிர்வாகக் குழு கூட்டத்தில் பங்கேற்பேன். ஆனால் அதன் பிறகு தலைமைக் கழகத்தின் மிக முக்கிய முடிவுகள் மேற்கொள்ளும் கூட்டங்கள் எதிலும் கலந்து கொள்ள மாட்டேன். என்னால் இயக்கத்திற்கோ இயக்க தந்தைக்கோ முனையளவு கூட சேதாரம் வந்துவிடக்கூடாது என்றுதான் இந்த முடிவை எடுத்திருக்கிறேன். அதே நேரத்தில் மறுமலர்ச்சி திமுகவின் முதல் தொண்டனாக இருந்து கட்சிக்காக உழைப்பேன் என்பதை உறுதியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் என்று துரை வைகோ அறிக்கை ஒன்றை வெளியிட்டு குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் பத்திரிகைகளுக்கும் ஊடகங்களுக்கும் செய்திகளை கொடுத்து கட்சியை சிதைக்கின்ற வேலையை மறைமுகமாக செய்து வருகிறார் ஒருவர் என்று துரை வைகோ குறிப்பிட்டுள்ளது யாரை என்ற கேள்வி எழுப்பப்பட்டு வருகிறது. இது தொடர்பாக மதிமுக வட்டாரத்தில் விசாரிக்கும் போது மல்லைய சத்யாவிற்கு வைகோவிடம் இருக்கும் செல்வாக்கின் காரணமாக அவரை ஒன்றும் செய்ய இயலாது என்பதை நன்கு உணர்ந்ததால் தான் துரை வைகோ வேறு வழியில்லாமல் இப்படி ஒரு முடிவை எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக மூத்த பத்திரிகையாளரான துக்ளக் ரமேஷ் கூறுகையில், துரை வைகோ விலகுவதாக அறிவித்தது ஒரு நாடகம் என்றும் விரைவிலேயே சமரச பேச்சுவார்த்தை நடைபெறும் என்றும் கூறியுள்ளார். ஒரு பக்கம் அரசியல் நாடகம் என்று கூறப்படும் நிலையில் மூத்த பத்திரிகையாளரான துரை கருணாவோ துரை வைகோவின் விலகல் கட்சிக்கு பெரும் பின்னடைவைத்தான் தரும் என்று கூறுகிறார். பாமகவை தொடர்ந்து மதிமுகவிற்குள் வெடித்துள்ள உட்கட்சி பூசல் தொடர்பாகவும் விரைவிலேயே சமாதான பேச்சுவார்த்தை நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக கூறப்படும் நிலையில் துரை வைகோ மனமிறங்கி வருவாரா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.